தமிழ்நாட்டில் என்னப்பா நடக்குது அப்படின்னு கேட்டால் மத கலவரம் வந்திருக்கும் ஐயா, மத கலவரம் வந்திருக்கும். திருப்பரங்குன்றம், என்னையா திருப்பரங்குன்றம் அப்படின்னு சொன்னால் நமக்கு முருகர் தானையா ஞாபகத்துக்கு வருவார் அப்படின்னு சொல்கிறது நம்முடைய ஒரு கணிப்பு. ஆனால் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. குறிப்பாக இந்த விசிகாவெல்லாம் பொறுத்த வரைக்கும் திருப்பரங்குன்றத்தில் இஸ்லாமியர்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள். சிக்கந்தர் மலையில் இஸ்லாமியர்கள் அவங்களுடைய ஆடு வெட்டுவதற்கோ கோழி வெட்டுவதற்கோ அங்கே அனுமதி மறுக்கப்படுகிறது அப்படிங்கிற போஸ்டரை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி கூட இஸ்லாமியர்கள் நாங்கள் சிக்கந்தர் மலையில் போய் ஆடை வெட்ட போகிறோன்னு சொல்லி கழுத்தில் ஒரு ஆடை போட்டுட்டு அல்லாஹ் அக்பர் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய குரலை உயர்த்த ஹிந்து மக்கள் எல்லாருமே சேர்ந்து என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, அரோகரா, முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லி அங்கே தீபம் ஏற்ற போகிறோன்னு சொல்லிட்டாங்க. நடுவில் பாவம் காவல்துறை அதிகாரிகள் எந்த பக்கம் போகிறது அப்படிங்கிறது தெரியாமல் இருக்காங்க. இதில் கொஞ்சம் பிசகு ஏற்பட்டாலும் ஒரு மத கலவரமாக மாறி இருக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் தான் இன்றைக்கி இருந்துச்சு. இங்கே அடுத்ததாக இது என்ன மாதிரியாக ஒரு பிரச்சனையாக மாற்றப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பான்மை வெர்சஸ் சிறுபான்மை அப்படின்னு சொல்லி மாற்றப்படும். அதை தான் இப்போ விசிகா மாற்றிருக்காங்க. நிறைய போஸ்டர்ஸ் நம்ம பார்க்கப்படுது. ஆனால் உண்மையிலேயே இது பெரும்பான்மை வெர்சஸ் சிறுபான்மை அப்படின்னு சொல்கிற பிரச்சனையா, இல்லை நம்முடைய வரலாற்று பிழவுகளா, பிரச்சனை அங்கே வரலாற்றிலிருந்து ஆரம்பிக்கிறதா, அரசியலுக்காக மட்டுமே இவங்க இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே எழுப்பப்படுகிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இது நேரம் அடுத்ததாக பிஜேபி கையில் எடுத்துட்டாங்க. அண்ணாமலை அவர்கள் கேட்குறாங்க, திருப்பரங்குன்றம் அப்படின்னு சொன்னோடனே உங்களுக்கு என்ன ஞாபகத்துக்கு வருது, வரலாறு என்ன, அங்கே ஒரு சிக்கந்தர் மலை அப்படிங்கிறது எப்போது உருவானது, வாங்க வரலாறு எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்க ஆரம்பிக்கிறார். இந்த பக்கமாக இருக்கக்கூடிய இஸ்லாம் நண்பர்களும் அவங்க கேட்பாங்க, எங்களுடைய வரலாறு இதுதான் அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் அரசியலாக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறதே இங்கே ஒரு எச்சரிக்கை உணர்வு நமக்கு வேண்டும் அப்படிங்கிறத நாமும் மறந்துவிடக்கூடாது. ஏன்னா இந்த ஒரு வருடம் என்ன வேணாலும் நடக்கலாம். இது ஆழமான அரசியல் சதுரங்கம். அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் குழந்தையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டக்கூடிய பழக்கம் அப்படிங்கிறது டிஎம்கேக்கு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆனால் திமுகவை பொறுத்தவரை பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டுவார்கள் என்று திமுகவுக்கு சொல்லுவாங்க. அவர் அந்த திருப்பரங்குன்றம் விஷயத்துக்காக மட்டுமே சொன்னார் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தப்பு. இன்னொரு இடத்துல சனாதானத்தை வேறறுப்பது தான், டெங்கு மலேரியா மாதிரி சனாதானத்தை நம்ம ஒழிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னவர் இப்போதைய துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அப்போ சனாதானம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை, அதை அழிக்கிறதுக்காக தான் திராவிட மாடல் வந்து நிற்கிறது அப்படின்னு சொல்லி திராவிட மாடலை உருவாக்கிய இப்போதைய அரசாங்கம், டிஎம்கே அரசாங்கம் சொல்லுவாங்க. அதுக்கு கீழே இருக்கக்கூடிய விசிகாலேருந்து எல்லாருமே சனாதானத்தை வேறறுப்பது தான் எங்களுடைய லட்சியம் அப்படின்னு சொல்லி திருமாவளவன் அவர்கள் அவருடைய முழக்கத்தை அவங்களுடைய மக்களுக்காக செய்கிறாரோ இல்லையோ சனாதானத்துக்கு எதிராக அவர் செய்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறதுலாம் தெரியும். அப்படிப்பட்ட திராவிட மாடல் ஆட்சி செய்யக்கூடிய நம்ம தமிழ்நாட்டில் ஒரு போஸ்டர் பார்க்க முடிந்தது. சனாதானத்தின் அருமை, மகா கும்பு விழாவின் பெருமை, மனித சமுதாயத்தின் அற்புதமான கலாச்சாரத்தை பறைசாற்றுங்கள், அதுதான் சனாதானம். எப்படி ஒரு அழகான அட்வர்டைஸ்மெண்ட். தமிழையா இந்த அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கு? ஆமாங்க, அது ஏதோ ஊப்பியில் எங்கேயாவது இருக்கும். ஊப்பிலலாம் இல்லை, ஊப்பிக்கள் வாழக்கூடிய இங்கே தமிழ்நாட்டில் தான் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறத பல மீடியா பர்சன்ஸும் எடுத்து உரைத்து சொல்லியிருக்கிறார்கள். அவங்க எல்லாருமே திமுகவினுடைய ஆதரவாளர்கள். சொல்லப்போனால் அவங்க எல்லாமே மிகப்பெரிய அளவில் பிஜேபிக்கு எதிரானவங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கே ஷாக்காக இருக்குன்னு, நம்ம மாடல் அரசுன்னு சொல்கிறீங்க, இப்படி ஒரு போஸ்டர் வச்சுருக்கீங்களே, சனாதானத்தை வேறறுப்பது தான் திராவிட மாடலினுடைய ஒரே கொள்கை அப்படின்னு சொல்லி ஊப்பியில் போய் வைக்க முடியுமா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருக்காங்க. சரிதானே? உத்தரப்பிரதேசத்தில் போய் சனாதானத்தை வேறறுப்பது தான் எங்களுடைய மாடல் தீர்மானம் அப்படின்னு சொல்லி அவங்க மொழியில் வைக்க முடியுமா? ஆனால் நம்ம மொழியில் சனாதானத்தை உயர்த்தி பேசக்கூடிய ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை வச்சுருக்காங்களே, யாரை மகிழ்விக்க இந்த மாதிரியான போஸ்டர் ஒட்டப்பட்டிருக்கிறது? இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை நீங்கள் எடுத்திருக்கீங்க. பஸ் ஸ்டாப்லாம் இருக்கும்ல, அந்த பஸ் ஸ்டாப்புக்கு மேலே அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இருக்கும்ல, ஃபார் அட்வர்டைஸ்மெண்ட் ப்ளீஸ் கால் அப்படின்னு சொல்லி நம்பர்லாம் கொடுத்துருப்பாங்க. இங்கே யார் வேணாலும் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கலாம். இதை ரிசல்ட்டாக என்ன சொல்லுவாங்க, ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஏஜென்சி இப்படி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் எடுத்து போட்டுட்டாங்க. இதுக்கும் தமிழ்நாட்டு அரசாங்கத்துக்கும் எந்த தொடர்பும் கிடையாது, இதுக்கும் திராவிட மாடலுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு விளக்கத்தை கொடுப்பாங்க. அது நாளைக்கு வந்துடும். எப்படி ஒரு ஐஏஎஸ் அதிகாரி சொன்னாங்க, நான் யார் சொல்லியும் எந்திரிக்கவும் இல்லை உட்காரவும் இல்லை, புரோட்டோகால் படி தான் உட்கார்ந்துருந்தேன், எந்திரிச்சிருந்தேன் அப்படின்னு சொன்னாங்கல்ல, அதே மாதிரி இதற்கும் ஒரு விளக்கம் கொடுக்கப்படும். ஆனால் அந்த விளக்கம் ஏற்புடையதா என்பதை இங்கே இருக்கக்கூடிய ஊப்பிக்கள் ரொம்ப பெரிய அளவில் என்ன செய்யணும்? ஊப்பிக்கள்னா உடன்பிறப்புகள்ங்க. அப்போ அவங்க இதை எப்படி பார்க்க போகிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். நாளை தினமே இதற்கான ரிசல்ட் வந்துவிடும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதே கிடையாது. சரிப்பா, அதெல்லாம் விட்டுரு. ஆனால் இந்த செயின் பறிப்பு அப்படின்னு சொன்னதை இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள்லாம் சொன்னாங்களே, ஒரே நாளில் 8 செயின் பறிப்பு இன்னைக்கு நடந்திருக்கு, நீ உண்மையான்னு கேட்டால் அட உண்மைதாங்க.
ஒரு காவல்துறை அதிகாரி, காவல்துறையில் வேலை செய்கிறவங்க அந்த சீருடிலே இருக்கக்கூடிய ஒரு பெண்ணினுடைய நகையை பறித்து செல்கிறார்கள் கயவர்கள் அப்படிங்கிறதும், அதுவும் ரொம்ப சர்வசாதாரணமாக வந்து அந்த செயினை பிடிச்சு இழுத்துட்டு போகிறதெல்லாம் பார்க்கும்போது கழுத்து இழுத்து அறுத்துருச்சுன்னா என்னையா செய்வீங்கன்னு கேட்டால் அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. தங்கத்துக்கு விலை என்னையா, 7400 ரூபாயா, ஒரு செயின் கிடச்சிச்சின்னா நாங்கள் 2 நாளைக்கு உட்காந்து சாப்பிடுவோம், தண்ணி அடிப்போம்னு சொன்ன உடனே தான் பொங்கல் முன்னாடி அந்த விடுமுறைலாம் 745 கோடி ரூபாய்க்கு நம்ம அரசாங்கம் டாஸ்மாகில் மது விற்றுருக்காங்களாம். 1000 ரூபாய் கொடுத்தாங்கல்ல, 10,000 ரூபாயை திருப்பி எடுத்துகிட்டு இருக்காங்கயா மது வழியா. உங்களுக்கெல்லாம் புரியவே புரியாது கடைசி வரை. மானங்கெட்ட ஜென்மங்கள் அப்படின்னு சொல்லி நான் இதை சொல்ல விரும்பலை, பட் மறதி இருக்கக்கூடிய ஜென்மங்கள் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, ஒரு குடும்பம் இல்லாமல் போகிறதுக்கு குடி ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். வேறு எதுவுமே இல்லை. இன்றைக்கி ஒரு இன்ஸ்டா பிரபலம் இறந்துட்டார் அப்படின்னு சொன்னாங்க, பைக் ஓட்டிகிட்டு போய் இறந்துட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுடைய 2வது மனைவி ஒரு பேட்டி கொடுக்குறாங்க. அதில் அவங்க என்ன தெரியுமா சொல்கிறாங்க, என் புருஷன் இப்படி ஆனதுக்கு காரணம் குடி தான், இந்த 500 ரூபா வச்சு குடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டிலேருந்தே ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த குடி இல்லாமல் அவரால் இருக்க முடியலை. இந்த ஒரு சிச்சுவேஷன்ஸில் தான் எல்லா யங்ஸ்டர்ஸும் இருக்காங்க. சோஷியல் லைஃப்பில் இப்போ அவருடைய இன்ஸ்டாகிராம் பதிவெல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, வாவ் சூப்பராக இருக்காரு, மீசெல்லாம் இல்லாமல் இந்த நவயுக ஜென் இசட்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அவங்கள மாதிரியே இருக்காங்க, எந்த கெட்ட பழக்கமும் இல்லாத ஒரு நபராக இருக்கும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் இங்கே எல்லாருமே ஒரு வேஷம் போட்டுட்ருக்காங்க. அவங்களுடைய பின்னால் சோஷியல் லைஃபுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அவங்களுடைய வாழ்க்கை ஒரு கிரே ஏரியா தான். அந்த மாதிரி தான் இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை மதுவுக்கும் பெரிய அளவில் போதைக்கும் அடிமையான ஒரு இளைஞர் கூட்டத்தை உருவாக்கி வருகிறது. அது திராவிட மாடலாக இருந்தாலும் சரி, முன்னாள் அதிமுகவாக இருந்தாலும் சரி, ஒட்டுமொத்தமான திராவிட கட்சிகளாக இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன செஞ்சு வச்சுருக்கீங்கன்னா, தமிழ்நாட்டை போதைக்கு அடிமையாக, டாஸ்மாகுக்கு அடிமையாக மாற்றி வைத்திருக்கிறீர்கள். 1000 ரூபாயை நீங்கள் கொடுக்குற மாதிரி கொடுத்து டாஸ்மார்க்கு தேவையான அரசு அதிகாரிகளை நியமிக்கிறீங்க. அப்படி நியமித்த அரசு அதிகாரிகளுக்கு கேள்வி எழுப்புறீங்க, ஏன் இந்த மாதம் இவ்வளோ கம்மியாக வந்திருக்கு பிரிவு, அதாவது குடிக்கக்கூடிய நபர்களுடைய எண்ணிக்கை ஏன் குறைந்தது, அவங்கள இன்னும் குடிக்க சொல்லுங்க, வசூல் அதிகப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி அதுக்கும் என்ன கொடுத்துருக்கீங்கன்னா பக்காவாக கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ணியிருக்கீங்க. அப்போ அவங்க என்ன செய்வாங்க, மதுவை ஊக்குவிப்பதற்காக அவங்க என்ன வேலையெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் வேலை செய்வாங்க. அங்கங்கே பார் வசதி இருக்குது, இந்த இடத்துல 3 பார் வசதி இருக்குன்னு சொல்லி ஏகப்பட்ட போஸ்டர்ஸ் நம்மளால் பார்க்க முடிகிறது. மும்மொழி கொள்கை பார் வசதியில் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னா நீங்கள் நம்புவீங்களா? இன்றைக்கி ஒரு போஸ்டர் நான் பார்க்க முடிந்தது, என்னென்னா அந்த பக்கமாக டாஸ்மாக் இருக்குது அப்படின்னு சொல்லி தமிழ், இங்கிலீஷு, ஹிந்திலலாம் எழுதி வச்சுருக்காங்க. அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் எல்லா இளைஞர்களையுமே மதுவுக்கு அடிமையாக மாற்றிவிட்டு இங்கே யாருக்காக அரசியல் செய்ய போகிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது பார்த்தீங்களா. அந்த கேள்விக்கு எந்த அரசாங்கமும் பதில் சொல்ல மாட்டாங்க. அடுத்த முறை ஆட்சி ஏதாவது மாறிச்சுன்னா கனிமொழி அக்கா வந்து சொல்லுவாங்க, மறுபடியும் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி இளம் விதவைகளுடைய எண்ணிக்கை அதிகமாகுது அப்படின்னு சொல்லி. ஆனால் அவங்க ஆட்சியில் அது நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத உணர மாட்டுக்காங்க என்பது தான் இங்கே மிகப்பெரிய அளவு நம்ம புலம்புவதற்கான காரணம். பரந்தூர் என்ன பாகிஸ்தான்லையா இருக்குது, அங்கே செல்வதற்கும் நம் தமிழ் மக்களை சந்திப்பதற்கும் கட்டுப்பாடு விதிக்க திமுக காவல்துறைக்கு என்ன அதிகாரம் உள்ளது அப்படிங்கிறத கேட்டிருக்காரு திருமுருகன் காந்தி அவர்கள். வேல்முருகன் நினச்சிடாதீங்க, நேற்று தான் போய் அண்ணிட்ட சொல்லுங்கள் நான் தான் வேல்முருகன் சொல்லி உதயநிதி ஸ்டாலின் அவர்கிட்ட பேசினதும் இதே வேல்முருகன் தான். நாங்கள் கண்டிப்பாக திமுக கூட தான் நிற்போம் அப்படின்னு சொன்னதும் வேல்முருகன் அவர்கள் தான். திருமுருகன் காந்தி அவர்களும் சொல்லிட்டாங்க, நாங்கள் பேசுறது மாமா மச்சா மாதிரி, நாங்கள் சண்டை போட்டுக்கிடுவோம், திமுகவை எதிர்த்து பேசுவோம், ஆனால் கடைசியில் திமுக கூட தான் நிற்போம் அப்படின்னு சொன்னாங்க. பட் அவர் கேட்டிருக்கக்கூடிய கேள்வி என்னன்னா, எத்தனை கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுகின்றன? விஜய் அவர்கள் பரந்தூரில் போராட்டம் 900 தினத்துக்கு அதிகமான போராட்டம் ஒன்று நடந்துட்டு இருக்கு, அங்கே இருக்கக்கூடிய மக்களை நான் சந்திக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்க காவல்துறை அதற்கு அனுமதி கொடுக்குறாங்க. அது 20ஆம் தேதி அனுமதி கொடுக்குறாங்க. 3 மணி நேரம் மட்டும்தான் நீங்கள் மக்களை சந்திக்க வேண்டும், நாங்கள் சொல்கிற இடத்துல தான் மக்களை சந்திக்க வேண்டும், நீங்கள் எத்தனை வாகனத்தில் வர்றீங்களோ அத்தனை வாகனம் மட்டும்தான் அனுமதிக்கப்படும், நிறைய கூட்டங்களை கூட்டக்கூடாது, ஏகப்பட்ட நேரத்தில் மக்கள் தவிர வேறு யாரையும் சந்திக்கக்கூடாது இப்படின்னு சொல்லி பல கட்டுப்பாடுகள் அப்படிங்கிறது விதிக்கப்பட்டு இருக்கிறது. அப்போது போராடக்கூடிய மக்களை பார்த்து நாம் அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கும் இவ்வளவு கட்டுப்பாடுகளா? ஏங்க நம்ம உண்மையிலேயே ஜனநாயக நாட்டில் தான் இருக்கோமா, இல்லை எல்லாரும் சொல்கிற மாதிரி நம்ம மன்னராட்சியில் இருக்கோமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதா? அந்த கேள்வியை தான் திருமுருகன் காந்தி அவர்களும் கேட்டிருக்காங்க. எத்தனை பேர் அமரலாம், எத்தனை பேர் நிற்கலாம், எத்தனை முறை மூச்சு விடலாம், எத்தனை டம்ளர் தண்ணீர் குடிக்கலாம், எத்தனை வார்த்தைகள் பேசலாம், பரந்தூருக்கு போவதற்கு முன் என்ன சாப்பிடலாம், காலை கடன்களை கழிக்கலாமா கூடாதா என ஏகப்பட்ட விடயங்களை ஆழமாக காவல்துறை அதிகாரிகள் யோசிப்பார்கள் போல. இத்தனை முன்னெச்சரிக்கை சிந்திக்கும் காவல்துறையின் கண்காணிப்பின் கீழ்தான் தோழர் ஆம்ஸ்ட்ராங் கொலை நடந்தது. வேங்கை வயல் குற்றவாளி தப்பி ஓடிக்கொண்டிருக்கிறான். எதுக்கெல்லாமோ கண்டிஷன்ஸை போடுறீங்களே, இவ்வளவு கண்டிஷன் போட்டு காவல்துறை அதிகாரிகள் சரியாக அவங்களுடைய வேலையை செய்கிறாங்கன்னா இங்கே குற்றம் எதுவுமே நடக்காதே தோழர்களே அப்படின்னு சொல்லி கேட்குறார்.
வேங்கை வயலாக இருக்கட்டும், ஆம்ஸ்ட்ராங் அண்ணனுடைய கொலை வழக்காக இருக்கட்டும், இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? ஸோ காவல்துறை இவ்வளோ விழிப்புடன் இருக்கீங்க அப்படின்னா பர்டிகுலராக ஒரு கட்சிக்கு எதிராக விழிப்புடன் இருக்கீங்க, ஒரு கட்சி ஆதரவாக செயல்படுவதற்காக விழிப்புடன் இருக்கீங்க, மக்களுக்காக என்ன விழிப்புடன் இருக்கீங்க அப்படிங்கிற கேள்வியை திருமுருகன் காந்தி அவர்கள் கேட்டிருக்காங்க. மே 17 இயக்கம் பரந்தூர் அருகே வரை செல்வதற்கு அனுமதி இல்லை. அதே சமயம் பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சிக்கு கழுத்து வரை கட்டுப்பாடுகளுடன் அனுமதி. போராட்டத்தை தடுக்கும் அதிகாரம் காவல்துறைக்கு அரசியல் சாசனம் கொடுக்கவில்லை. போராட்டம் நடத்த, எதிர்ப்பை தெரிவிக்க, போராடும் மக்களை ஆதரிக்க அனைத்து குடிமக்களுக்கும் உரிமையுண்டு. அரசியல் சாசனம் கொடுத்த உரிமைகளை மறுப்பது சட்ட விரோதம். நீதிமன்றங்கள் இந்த அடக்குமுறையை கைகட்டி வேடிக்கை பார்க்கிறது. இந்த மனித உரிமை மீறலை, அரசியல் சாசன விரோதத்தை திமுக அரசின் காவல்துறை தொடர்ந்து செய்து வருகிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். இங்கே திமுக அரசின் காவல்துறை அப்படின்னு சொல்கிறதுல ரொம்ப பெரிய அளவில் எல்லாருமே உடன்பட்டு போவாங்க. ஏன்னா அந்த மாதிரி தான் காவல்துறை செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அடுத்ததாக ஏதாவது ஒரு மாற்றம் வந்தால் மட்டும்தான் இந்த காவல்துறைக்கு ஒரு விடிவு காலம் கிடைக்கும் அப்படிங்கிற லெவலில் இப்போது இது ஒரு போலீஸ் ஸ்டேட்டாக மாறி இருப்பதை பல அரசியல் தலைவர்களும் சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள். ஸோ இதை திமுகவினுடைய காவல்துறை அப்படின்னு சொல்கிறவங்க விசிகாவை திமுகவினுடைய SC/ST பிரிவு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இனிமேல் விசிகாங்கிற ஒரு கட்சி வேண்டாம், திமுகவினுடைய SC/ST பிரிவு தான் திருமாவளவன் அவர்கள் அதனுடைய தலைவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லிடுங்க. ஏன்னா போலீசார் கண் முன்னே ஒரு தலித் இளைஞர் அப்படிங்கிறவர் கழுத்தறுத்து கொல்லப்பட்டிருக்கிறார். நியாயம் கேட்டு போன இடத்துல காவல்துறை அதிகாரிகள் காவல்துறையை பூட்டி போட்டுட்டு அப்படியே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவல் எல்லாம் வெளியாகுது. நமக்கு 2, 3, 4, 5 சீட்டு வேணும், அதனால இதெல்லாம் பேசக்கூடாது. உரிமை எங்கள் அப்படின்னு சொன்னால் மட்டும் போதாது, உரிமை எல்லா இடத்திலும் எல்லா ஆட்சியிலும் கேட்பது தான் உண்மையான தலைவனுடைய மாண்பு. இல்லை, எங்களுக்கு நாங்கள் அரசியலை வேறு மாதிரி செய்கிறோம், நீங்கள் நினைக்கிற அரசியல் எங்களால் செய்ய முடியாது, நீங்கள் சொன்னோன்னே இதெல்லாம் கேட்க முடியாது, எங்களுடைய இலக்கு வேறு, நாங்கள் எங்களுடைய இலக்கை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நாளைக்கு திருமாவளவன் அவர்கள் ஏகப்பட்ட உருட்டுவார். அந்த உருட்டை விட நேற்று வேறொரு உருட்டை பார்க்க முடிந்தது. அண்ணே செல்வ பெருந்தகை அவர்கள் இருக்கார்ல, ஈரோடில் EVK இளங்கோவன் அவர்கள் இறந்ததுனால தானே இப்போ இடைத்தேர்தல் அப்படிங்கிறது வருது. அங்கே திமுகவினுடைய வேட்பாளரை போட்டிருக்காங்களா? திமுக வேட்பாளர் ஒரு காலகட்டத்துக்கு முன்னாடி தேமுதிகவினுடைய வேட்பாளர். திமுகக்கு மானரோசம், வெக்கம், சூடு சொரணை ஏதாவது இருக்கா அப்படிங்கிற கேள்வி கேட்டவரும் அவர் தான். அதற்கான வீடியோவும் இருக்கு. எடிட்டர் ஒரு 1-2 செகண்ட் மட்டும் அதை ப்ளே பண்ணிருங்க. தமிழ்நாட்டிலே பண விநியோகத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை என்று பத்திரிகைகளுக்கு பச்சையாக பேட்டி கொடுத்தாரே, உங்களுக்கு வெட்கமில்லை, ரோசமில்லை, மானமில்லை? அப்படிப்பட்ட நபர் இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி கூட திமுக போட்டியிடுவதே காலக்கொடுமை அப்படின்னு சொல்ற அளவுக்கு நம்முடைய அரசியல்வாதிகள் இருக்காங்க. மக்கள் அதை நம்பி ஓட்டு போடுறோம். நேற்று தானே நீ கேப்டன் விஜயகாந்த் திமுகவை எதிர்த்து எல்லாமே பேசிட்டு இருந்தா, இன்னைக்கு நீ திமுகக்கு எல்லாமே செஞ்சுட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி யாரும் கேட்க மாட்டோம். நாம கேட்க மாட்டோம். நமக்கு என்னையா 100 ரூபா கிடைக்குதா, 200 ரூபா கிடைக்குதா, ஆரத்தி எடுக்கிறதுக்கு 200 ரூபாயா, 200 ரூபாய்க்கு அங்கே மக்கள் அலைமோதி கொண்டிருக்கிறார்கள். 200 ரூபாய்க்கு கையேந்தி நாங்கள் நிற்கணும், நீங்கள் அந்த 200 ரூபாயை கொடுக்கணும், உங்களுக்கு நாங்கள் ஆரத்தி எடுத்துக்கிட்டே இருக்கணும். இதுதான் கடைசி வரை தமிழ்நாட்டு மக்களுக்கு எழுதப்பட்டு இருக்கக்கூடிய தலைவிதி. சரி, இந்த இடத்துல அவங்க சொல்லியிருக்கக்கூடிய விஷயத்தை நல்லா கவனிச்சு பாருங்க. அப்போது செல்வ பெருந்தகை என்ன சொல்கிறார் அப்படின்னா, திமுக ஈரோட்டில் நிற்பதற்கு ராஜதந்திரங்கள் இருக்கின்றன. என்ன அமைச்சரே, இன்னொரு முறை சொல்லுங்கள். ராஜதந்திரம் நம்மிடம் இருக்கிறது. டண்டக்குன்னு சொல்லிட்டு வெள்ளை கொடியை ஏந்திட்டு வடிவேலு போவார், அந்த மாதிரி ஏதாவது ராஜதந்திரம் இருக்கிறதா? காங்கிரஸ் நின்னா தோத்துருவோங்கிறதுனால திமுக நிற்குதுன்னு சொல்லிட்டு போயிட வேண்டியதானே. அது என்ன ராஜதந்திரம் இருக்கிறது, ஏதோ எங்களுக்கெல்லாம் தெரியாத மாதிரி. சாதாரண மக்கள், பாமர மக்களை வேணால் ராஜதந்திரம் அப்படின்னு சொல்லி ஏமாற்றலாம். ஆனால் இங்கே விழிப்புடன் இருக்கக்கூடிய சில நபர்களாவது இருக்கிறோம். குறிப்பாக டிபி ட்ரூப்ஸுக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய நிறைய மக்கள் இருக்காங்க. அவங்களாவது இதெல்லாம் கொஞ்சம் யோசிப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஏகப்பட்ட விஷயத்தை எடுத்து உடைச்சிட்டேன். இன்னும் உடைக்கிறதுக்கு நிறைய செய்திகளை சேகரித்து வச்சேன். ஆனால் டைம் பத்ததில்லை பார்த்தீங்களா? அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நல்லதை பகிர்ந்து ஷேர் பண்ணி நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.